இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு சில முக்கியமான 3 அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். ஆதார் சேவை கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உயர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதற்கெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புகைப்படத்தை மாற்ற கட்டணம் 100லிருந்து 125ஆகவும், மற்ற தகவல்களை மாற்ற ரூபாய் 50லிருந்து 75ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய ஆதார் விண்ணப்பத்திற்கு கட்டணம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு புதிதாக அப்ளை பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே உங்களுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸான ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா ஏற்கனவே 100 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருந்தது. தற்போது 125 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறீங்கன்னா இதற்கு முன்னாடி 50 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். தற்போது பார்த்தீங்கன்னா இதற்கான ப்ரைஸை 75 ரூபாயாக மாற்றிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் சம்மந்தமான அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஆர்சிடிசி ஜென்ரல் புக்கிங் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு முதல் 15 நிமிடம் ஆதார் பயனாளர்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஜென்ரல் ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கான முதல் 15 நிமிடங்கள் ஆதார் சான்றுள்ள பொதுமக்களுக்கே வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முகவர்கள் இதில் பதிவு செய்ய முடியாது என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இதன்படி இந்த 1/2 மணி நேரத்தில் ஆதார் எண் வைத்திருக்கும் பயனாளர்களுக்கு மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். பிற பயனாளிகள் 15 நிமிடங்களுக்கு பிறகு டிக்கெட் பதிவு செய்யலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து புக் பண்ணிங்கன்னா முதல் 15 நிமிடம் யாரெல்லாம் ஆதார் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி புக் பண்ணுறாங்களோ அவங்க தான் புக் பண்ண முடியும். ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் புக் பண்ண நினச்சிங்கன்னா 15 நிமிடத்திற்கு பிறகு தான் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நம்மளுக்கு வருகிறது. நெக்ஸ்ட்டு 3வது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பால் ஆதார் அட்டை பெறுவதற்கு அவர்களின் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழின் அடிப்படையில் மட்டும்தான் குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்று அடிப்படையில் ஒரு ஆதார் கார்டும், பெற்றோரின் பயோமெட்ரிக் அடிப்படையில் ஒரு ஆதார் கார்டும் என ஒரு குழந்தையின் பெயரில் 2 ஆதார் அட்டைகள் வழங்கப்படுவதாகவும், இந்த ஆதார் எண் சில மோசடிகளின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் இதை தடுப்பதற்காக பிறப்பு சான்று குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை பெறுவதற்கு கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போதையிலான மிகவும் முக்கியமான 3 அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.